புதுசாக ஒரு கார் வாங்க போகிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயன்றதை விட பண்ணக்கூடாத ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி யார்ட்டையும் போய் என்ன கார் வாங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, நம்ம என்ன கார் வாங்க போகிறோம் அப்படின்றத வந்து இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம வாங்குறத விட நம்மளே மார்க்கெட்டில் என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன காரில் என்னென்ன டெக்னாலஜி இருக்குது, எது என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, நம்மளுக்கு வேண்டியது என்ன, நம்மளுக்கு வேண்டியது எந்த பிராண்டில் பெஸ்ட்டாக இருக்குது இப்படின்றதெல்லாம் நம்மளே ரீசர்ச் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிவிட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அதுதான் நான் எப்பயுமே எல்லாருக்கும் சொல்லுவேன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்று இருக்குது. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன். அந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து அப்போ 30,000 ருபீஸ். அந்த 30,000 ருபீஸ்க்கு நான் அந்த லேப்டாப் வாங்கினதுக்கு காரணம் பிகாஸ் அது என்னோட ஸ்டடீஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டதுனால நான் ரொம்ப ரீசர்ச் பண்ணலை. 30,000 ருபீஸ் தான் பட்ஜெட் இருந்தது. ஸோ அதில் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமோ, எது அந்த ப்ரைஸுக்கு மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸோடு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லேப்டாப்பை சூஸ் பண்ணி நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன். அப்போ நான் ரொம்ப ரீசர்ச் பண்ணலை. சும்மா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு இது நல்லா இருக்குமா, இந்த பிராண்ட் நல்லா இருக்குமா, இந்த ப்ரைஸுக்கு இதில் போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கா, போதுமான அளவுக்கு ஸ்பீடு இருக்கா, இதை மட்டும் கேட்டுட்டு டக்குன்னு வாங்கிட்டேன். ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ணேன். அந்த ஒரு வருஷத்துலேயே அந்த லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. திரும்ப ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. லேப்டாப் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அந்த லேப்டாப்பை நான் வாங்கும்போது அதில் இருக்கிற டெக்னாலஜி, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ப்ராசஸர்னால் என்ன, ரேம்னா என்ன, ஸ்டோரேஜில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது, ஹெச்டிடி ஸ்டோரேஜ்னா என்ன, எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ்னா என்ன, இதெல்லாம் எதை பற்றியுமே நான் வந்து ரீட் பண்ணாமல், எதை பற்றியுமே புரிஞ்சுக்காமல் சும்மா இந்த ப்ரைஸுக்கு ஓகே இதில் 512 GB இருக்கா, இதில் 1 TB இருக்கா, ஓகே 1 TB நம்பர்ஸ் பெருசாக இருந்தால் அந்த டெக்னாலஜி பெருசு, ஆர் அது வந்து ஒரு பெட்டர் ஸ்பெக் அப்படின்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் வாங்கி ஒரு வருஷம் தான் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதை விற்றுட்டு நான் புது லேப்டாப் வாங்கினேன். புது லேப்டாப் வாங்கினப்போ நான் இது எல்லாத்தையுமே உட்காந்து கற்றுக்கிட்டேன். ப்ராசஸர்னால் என்ன, ஏஎம்டினா என்ன, இன்டெல்னா என்ன, இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறதுக்கு நிறைய இந்த பெஞ்ச் மார்க் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு விஷயத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, கேமிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒர்க்கிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எடிட்டிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஹெச்டிடி ஸ்டோரேஜ்னா என்ன, எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ்னா என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் நம்ம ரீட் பண்ண ஒருத்தவங்க சொல்லி கேட்குறத விட நம்மளே அந்த வெப்சைட்ஸில் போய் ஆர்டிகிள்ஸ் ரீட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக அந்த விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக 50,000 ருபீஸ்க்கு ஒரு லேப்டாப் வாங்கினேன். அந்த லேப்டாப் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் அதுதான் என்னோடய பர்பஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஆர் சம்டைம்ஸ் கேம்ஸ் விளாட்றதுக்குலாம் அந்த லேப்டாப் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 50,000 ருபீஸ்க்கு அந்த லேப்டாப் தான் பெஸ்ட் லேப்டாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஒரு லேப்டாப் வந்து ஸ்பீடாக இருக்கணும், ஹேங் ஆகக்கூடாது, ஒரு 4-5 ஹவர்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகக்கூடாது, ஸ்பீடு மெயின்டைன் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது. பட் இன்னும் அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா அது இன்னும் லைட் வெயிட்டாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா ஸ்டைலிஷாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஓகே இதுதான் பெஸ்ட் லேப்டாப் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் என் லேப்டாப் அந்த மாதிரி கிடையாது. பார்க்க ரொம்ப பிளாக்கிஷாக பிக் செங்கல் மாதிரி கொஞ்சம் ஹெவியாக, கிட்டத்தட்ட 1.8 kg கிட்டத்தட்ட 2 kg அரௌண்ட் 2 kgs வரும்னு நினைக்கிறேன் அந்த லேப்டாப்போட வெயிட்டு. நான் லேப்டாப் வாங்கும்போது வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப வெயிட் கம்மியாக வாங்கலான்னு நிறைய லேப்டாப் பார்க்க வெயிட் கம்மியாக அந்த ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. 65,000 70,000லாம் போச்சு. ஸோ அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே லேப்டாப்பில் நம்ம கேட்ட விஷயங்கள்லாம் ஓகே ஓரளவுக்கு ஒரு 80% வரைக்கும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. பட் அந்த வெயிட்டுன்ற விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும்னா நான் வந்து பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சரி பரவாயில்ல, வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பயும் தூக்கிட்டு தெரிய போகிறதில்ல, ஒரு இடத்துல உட்காந்து தான் வேலை பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்றதை நான் அந்த வெயிட் விஷயத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ணேன். நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு ப்ரைஸுக்கு நான் ஒரு லேப்டாப் வாங்க போகிறேன் அப்படின்னா அதில் இதெல்லாம் இருக்குது, எனக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. தேவையான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த தேவையான விஷயம் இல்லைன்ற விஷயம் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஓகே வெயிட்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது எனக்கு ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கிற ஒரு விஷயம் தான். அதனால் அதை நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இந்த லேப்டாப் நான் வாங்கினேன். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வாங்கினது வந்து பெஸ்ட் லேப்டாப்னு சொல்ல மாட்டேன், பட் இட் இஸ் த பெஸ்ட் லேப்டாப் ஃபார் மீ. என்னோட பர்பஸ்க்கு, என்னோட பட்ஜெட்டுக்கு, நான் என்னோட தேவைகளுக்கு கரெக்டான லேப்டாப்பை தான் நான் வாங்கியிருக்கேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. நான் யார்ட்டையும் கேட்கல, எந்த எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டையும் நான் பேசலை. நான் பண்ண மேக்ஸிமம் எஃபர்ட்டே நான் எதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா 2-3 லேப்டாப்ஸோட ஸ்பெக் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப்யூட்டர் கடையில் இருக்கிற ஒருத்தர் போய் கொடுத்து
இந்த 3 லேப்டாப்ஸ் நான் பார்த்து வச்சுருக்கேன். இதில் எது லீஸ்ட் ப்ராப்ளமேட்டிக், எந்த லேப்டாப் ஆர் எந்த பிராண்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் கம்மியாக வருது. இப்போ பிகாஸ் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய லேப்டாப்ஸை பிரிச்சிருப்பாங்க, நிறைய லேப்டாப்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த பிராண்டில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியாக வர்றதில்ல, இது போக வேண்டாம், இதில் இந்த இஷ்யூ இருக்குது, இதில் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு அவங்க சில இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நான் எடுத்த மேக்ஸிமம் எஃபர்ட்டே. மற்ற எல்லாமே நானாக பர்சனலாக உட்காந்து ரீட் பண்ணி, உட்காந்து அனலைஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்கும், இது வந்து வேண்டாம் அப்படின்னு நான் எடுத்த முடிவு தான். ஐ எம் வெரி ஹாப்பி வித் இட். ஸோ ஒரு கார் வாங்கும்போதும் எல்லாரும் அந்த மாதிரி தான் முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்கும். நான் ஏன் இதை வந்து இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பிளைண்டாக கொஸ்டின் கேட்பாங்க. 8 லட்ச ரூபாய்க்கு பெஸ்ட்டு கார் கொடுங்க, 10 லட்ச ரூபாய்க்கு பெஸ்ட்டு கார் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்லவே முடியாது. நீங்கள் எந்த மாதிரி கார் ஓட்டுவீங்க, மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுவீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்களால் ஈஸியாக உங்கள் வீட்டில் அந்த காரை பார்க் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு காரை வாங்கணும்னு டிசைட் பண்ணும்போது. இது எதுவுமே தெரியாமல் சும்மா நான் வந்து இதுதான் பெஸ்ட்டு கார் அப்படின்னு நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறது பெரிய மேட்ரு கிடையாது. பட் நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணோன்னே அதை நீங்கள் வாங்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் அந்த கார் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா, இவன் பேச்சை கேட்டு வாங்கினதுலேருந்து எப்பா அப்படின்ற மாதிரி அந்த தாட் தான் ஃபஸ்ட்டு வரும். அது மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது. அதனால தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு கார் வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது 4-5 திங்ஸ் தான். ஃபஸ்ட் அந்த காரோட டிசைன். அந்த கார் நம்மளுக்கு பர்சனலி அந்த காரை பார்க்கும்போது பிடிச்சிருக்கணும். ரொம்ப டிசைன், அந்த காரில் இருக்க இன்ஜின், டிரான்ஸ்மிஷன், கியர் பாக்ஸ், இந்த மாதிரி இந்த மெக்கானிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் அந்த காரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், இந்த பிளா சன்ரூஃப், இது இதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த காரில் இருக்கிற இந்த மற்ற விஷயங்கள், சேஃப்டி, அந்த காரோட சர்வீஸ் நெட்வொர்க் எப்படி இருக்குது, அந்த காரோட பார்ட்ஸ்லாம் என்ன ப்ரைஸில் இருக்குது, அந்த கார் ரிலேபிளாக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இதில் வந்து நீங்கள் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் ஒருத்தவங்களுக்கும் மாறும். இப்போ சில பேர் வந்து இல்லை, நான் கார் வாங்குறதே என்னோட அப்பா அம்மாவை சேஃபாக கூட்டிகிட்டு வர்றது தான், ஸோ காரோட பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பிராண்டு சூட்டபிளாக இருக்கும். இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் சும்மா ஆஃபீஸ் போயிட்டு வரணும், அவ்வளோதான், சீப்பாக இருக்கணும், நல்ல மைலேஜ் தரணும், அந்த மாதிரி ஒரு கார் சொல்லுங்கள், எனக்கு இந்த சேஃப்டி இதெல்லாம் வேண்டாம், சீப்பாக இருக்கணும், ரன்னிங் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், பார்ட்ஸ் எல்லாம் சீப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பிராண்டில் இன்னொருத்தன் கேட்குற விஷயங்கள் இருக்காது. இன்னொருத்தன் சொல்லுவான், நான் ஓட்டினா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன், எனக்கு இன்ஜின் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கணும், அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், அதுக்கு வேறு ஒரு பிராண்ட் இருக்குது, அதோட பில்டு வேறு மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சுசுக்கியில் இருக்கிறது டாட்டாவில் இருக்காது, டாட்டாவில் இருக்கிறது ஃபோக்ஸ்வேகனில் இருக்காது, ஃபோக்ஸ்வேகனில் இருக்கிறது ஹுண்டாயில் இருக்காது, இது எல்லாத்துலேயுமே இருக்கிறது வந்து ஹோண்டாவில் இருக்காது, ஆர் எம்ஜியில் இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நம்மளோட டிரைவிங் ஸ்டைலுக்கு, நம்மளோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு, ஓகே இந்தந்த பிராண்ட்ஸில் இந்தந்த மாடல்ஸில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இல்லை அப்படின்னு ரீசர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். நெட்டில் பார்க்குறதுக்கும் நேரில் போய் பார்க்குறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 1 month 2 months கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே இந்த மாடல்ஸ் கரெக்டாக இருக்குது, இந்த மாடல்ஸில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, இது கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டோட தாண்டி இருக்குது, பட் ஸ்டில் இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2-3 மாடல்ஸ்க்கு நீங்கள் நேரோ பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு, இது நான் பார்த்து வச்சுருக்கேன், இதுதான் இது வேணும், இது இல்லைனா பரவாயில்ல, இதில் எது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தான் கேட்கணுமே தவிர, இது நீங்கள் சொல்லுங்கள் நான் வாங்குறேன் அப்படின்னு தயவு செஞ்சு யார்ட்டையும் கேட்காதீங்க. தட் இஸ் நாட் ரைட். நம்ம சும்மா ஒரு கார் ரிவ்யூங்கிறது யாருனாலும் போடலாம், இது இருக்குது காரில், அது இருக்குது காரில், இது இருக்குது காரில், இது இருக்குது, பட் அது என்ன பண்ணுது, அது ஏன் அது இருக்குது, அதுக்கும் இன்னொன்றுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதெல்லாம் தான் நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது, டார்க் கன்வெர்ட்டர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, டார்க் கன்வெர்ட்டர் ஏன் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றத யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை. டார்க் கன்வெர்ட்டர் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் எப்படி ஒர்க் ஆகுது, சிவிடி டிரான்ஸ்மிஷன் எப்படி ஒர்க் ஆகுது, சிவிடி டிரான்ஸ்மிஷனில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது மற்ற டிரான்ஸ்மிஷனில் இருக்கிறது இல்லை, ஏன் மேனுவலுக்கும் ஏஎம்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ், டர்போ சார்ஜரில் டிஃப்ரெண்ட் டர்போ சார்ஜர் இருக்குது, ஒன்றும் எப்படி பிஹேவ் பண்ணுது இப்படின்றதெல்லாம் நம்ம கற்றுக்கும் போது, ஓகே இது இப்படி பிஹேவ் பண்ணுது, இதில் இந்த விஷயம் நல்லா இருக்குது, இந்த விஷயம் இதில் இருக்குது, அப்போ இது நம்மளுக்கு தேவை, அப்போ இது இருக்கிற மாதிரி ஒரு கார் வாங்கணும். அந்த மாதிரி நம்ம காரை சூஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸி ஆகிட்டே வரும். நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு நம்ம பெஸ்ட்டு காரை நம்மளே சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு காரை வாங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். கண்ணை மூடிட்டு ஓகே இதுதான் பெஸ்ட்டு கார், எனக்கு இதுதான் வேணும், 10 லட்ச ரூபாய்க்கு பெஸ்ட் கார், 15 லட்ச ரூபாய்க்கு பெஸ்ட் கார் அப்படின்னு யார்ட்டையும் போய் கேட்காதீங்க. காரை வாங்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஓகே நான் யோசித்து முடிவெடுத்து வாங்கின கார் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களில் வந்து
பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் காரில் இருக்கிற ரொம்ப மைன்யூட்டான டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் பார்த்து எடுத்து வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா என்னோட சேனலில் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆர் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இல்லை டெக்னிக்கலி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது, இல்லை உங்களுக்கு கார் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனி கொஸ்டின், நான் சர்வீஸ் சென்டருக்கு போனேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துச்சு, அதில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மாற்றணும்னு சொன்னாங்க, அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோ இருந்திருக்கலாம். இல்லை காரில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லலாம், ஆர் தனியாக நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம் இன்ஸ்டாகிராமில். நான் எல்லா டியூஸ்டேயும் ஒரு கொஸ்டின் எடுத்து நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.